ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 29/12/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கெஸ்ஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஒன்று தான், மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கும் ஒன்று தான். நீங்கள் அவங்கள மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க யாராவது உங்கள் நண்பர்கள் இருந்தால் கேட்டு பாருங்கள், தனியாக ஏதாவது வீடியோ வருதான்ட்டு. அந்த மாதிரிலாம் இது நம்ம கொடுக்கறதில்ல, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சார்ட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன் பார்த்தீங்களா? அது மட்டும் தான் உங்களுக்கு எப்போதுமே இப்போ எப்போ பார்த்தா எப்போதுமே மெம்பர்ஷிப் உள்ளவங்களுக்கு போஸ்ட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன், எடுத்தவங்க எடுத்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பெனிஃபிட் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் முன்னாடி உள்ளது அவங்க அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வந்து. மற்றபடி தனிப்பட்ட முறையில் நான் கெஸ்ஸிங்லாம் கொடுக்குறதில்ல. அது நல்லா தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி நான் சொல்கிறதே வந்து பார்த்தோன்னா, ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலை பாருங்கள். டெய்லி கெஸ்ஸிங் பண்ணுறவங்க யாராலையும் கொடுக்க முடியாது. ஒருத்தர் பார்த்துட்டு என்கிட்ட கால் பண்ணி சொன்னார். அவங்க சம்திங் ஒரு சேனல் சொன்னார், அந்த சேனலை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்டே நான் இந்த விளக்கத்தை கேட்டேன். அதாவது 12 நம்பர் 16 நம்பர் கொடுத்து, அதில் 16 நம்பர்லேயும் ஒரு 5 நம்பர் பெஸ்ட் நம்பர் கொடுத்து, அதில் 3 நம்பர் என்னுடைய நம்பர்னு சொல்லி கொடுத்து, பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி தனியாக ஒரு பேர், ஒரு 10 பேரு. அது இல்லாமல் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு பேர். அந்த மாதிரி கொடுத்தா ஏற்கனவே நான் என்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை போய் பாருங்கள். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா கொடுக்கலங்க, நீங்கள் போட முடியாது. பேரை டெய்லியும் என்னால் பாஸ் பண்ண வைக்க முடியும். பேரை அந்த மாதிரிலாம் நீங்கள் யாருமே ட்ரை பண்ண முடியாது. அதெல்லாம் ப்ளே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது, எவ்வளோ லாபம் வருதுங்கிறது பாருங்கள். அதில் ஏதாவது சிங்கிளாக ஒரு நம்பர் பேர் பண்ணாலும் போட்ட காசு போக 200, 300 உங்களுக்கு தான் நட்டமாகும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக நமக்கு ஏ போர்டு 2 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்கிறது பாருங்கள். ஏ போர்டு 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2. நெக்ஸ்ட்டு ஏ போர்டு 2 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு ஏ போர்டு 2 அடிச்சுன்னு சொல்லி அடிச்சப்ப இங்கே உள்ள 2 எடுத்து நமக்கு 929 29 அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2ன்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே உள்ள 9 எடுத்து நமக்கு அடிச்சிருப்பாங்க. ஒரு நம்பர் பவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே 2ன்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே உள்ள 13 அப்படிங்கிற நம்பரை எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உள்ள நம்பர்ஸ்லேருந்து எடுத்து அடிச்சிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் அடிக்கும்பொழுது இங்கே உள்ள 1, 3 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு 5, 5ன்னு இருக்குது. அது இந்த மேலே உள்ள கான்செப்ட்லேருந்து எடுத்தாங்கன்னா 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்னுக்கு வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணால் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக 8, 7, சரிங்களா? அந்த 8, 7 எடுத்து நமக்கு ஏசி, சரிங்களா? நல்லா கவனிச்சு பார்த்துங்க. 8ம் 7ம் எடுத்து நமக்கு இந்த இடத்துல ஏசி எடுத்து அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5, 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 5, 8 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாள் 5, 8 இந்த நம்பரை எடுத்து நமக்கு ஏ போர்டு, அதாவது டி போர்டு, இந்த இடத்துல உள்ள டி போர்டையும் பி போர்டையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாங்க. இந்த 8, 7ங்கிறது நமக்கு ஏசி போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் 5, 2 இந்த 5, 2 எடுத்து நமக்கு ஏசி வச்சுட்டாங்க. 2, 3 ஏசி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கிராஸாக ஒரு ஸ்தானம் தள்ளி பார்த்தீங்கன்னா 9, 3 இந்த 9, 3 எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டி, பி போர்டு, சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நல்லா பார்த்துக்குங்க. இது மாதிரி கரெக்டாக வந்து உட்காந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நல்ல ஒரு கேமாக இருக்கும். 8, 7 இந்த நம்பரை எடுத்து நமக்கு ஏசி, சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி மாதம் உள்ள 5, 8 எடுத்து எல்லாமே டேரெக்டாக தான் வச்சுருக்காங்க. 5, 8 அடுத்து 5, 2 எடுத்து நமக்கு ஏசி, 3, 9 திருப்பி நமக்கு 9, 3 டிபி போர்டு. அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரலான்னு பாருங்கள். ஒரு ஸ்தானம் தள்ளி தான் எடுக்கிறாங்க. அப்போது 4, 5 அப்போது 4, 5 அப்படிங்கிறப்ப அந்த பேட்டர்னுக்கு இந்த நம்பர்ஸ் 4, 5 அப்படி நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்படி வந்துச்சுன்னா ஏசி 45 அப்படிங்கிறது பார்த்தாச்சு, சரிங்களா? அப்போது இதுக்கு கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா 6, 0 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போது 64, 05 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் என்ன ஒன்று பண்ணலாம் அப்படின்னா திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? 54 இதை வந்து பார்த்தீங்கன்னா
05 64 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம அதே மாரி நல்ல கெஸ்ஸிங்காக எடுத்து குடுங்க. இன்னும் என்னென்னமோ சொல்கிறீங்க. உண்மையுமே நானும் தாங்க ப்ளே பண்ணுறேன். சரிங்களா? நான் ப்ளே பண்ணுறதுனால ஒவ்வொரு விஷயமும் நீங்க வந்து வெறும் சார்ட்ட பார்க்கும்போது, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் நுணுக்கமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இப்போதைக்கு நம்ம சார்ட் கெஸ்ஸிங் படி வரல. சரிங்களா? ஸோ வர்றப்ப தரமா இருக்கும். ஒரு நாளாவது கம்பல்சரி உங்களுக்கு 4D வின்னிங் நான் எடுத்து தரேன். சரிங்களா? 4D வின்னிங் டைரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு நாள் நான் எடுத்து தருவேன். நான் ஏற்கனவே எடுத்து குடுத்துருக்கேன். முன்னாடிலேருந்து சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம சார்ட் பேட்டர்ன் உள்ள கேம் வரும்பொழுது, தரமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4D ரிசல்ட்டே வந்து பாஸ் ஆகும். கவலைப்படாதீங்க. அதே நான் சொல்ற இந்த சிங்கிள் நம்பர் மட்டும் தான் எடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அத மட்டும் நீங்க எடுத்து ட்ரை பண்ணாவே போதுமானது. 6405 ஸோ 0564 இந்த மாரி நம்ம டைரக்ட்டா ஒரு நாள்ல ஒரு நாள் கம்பல்சரி உங்களுக்கு நீங்க டெய்லி நான் சொல்றேன் சிங்கிள் நம்பர் தான் என்னால ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் பார்த்தீங்களா? அந்த நம்பர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. மத்தபடி நான் சொல்ற மாரி, இத நீங்க கரெக்ட்டா கேட்குற மாரி ஃபாலோ பண்றத நான் அன்னைக்கு ஏதாவது வின்னிங் வர அன்னைக்கு கேட்டோம்னா, அந்த மாரி கேட்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டீங்க. மெயினா வந்து ஃபாலோக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுக்கணும். டெய்லி கெஸ்ஸிங்க்கு நீங்க நம்ம சிங்கிளா ஒண்ணு சொல்றோம் பார்த்தீங்களா, அத மட்டும் ப்ளே பண்ணுங்க. ஃபாலோல பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த ஃபாலோ எல்லாமே வந்துருச்சு. ஆனா, நீங்க அத கண்டுக்கவே மாட்றீங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணீங்கன்னா, மாசம் 10,000 15,000 இதுலேருந்து எடுக்கலாம். டெய்லி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே 1 நம்பர்ல போச்சு, 2 நம்பர்ல போச்சுன்னு சொல்லிட்டு தான் இருக்க முடியும். ஃபாலோ பண்றதுக்கு முக்கியத்துவம் குடுங்க. நம்ம குடுத்த சார்ட்லேருந்து பாருங்க, எந்த நம்பர்ஸ் வராம இருக்குன்னு பாருங்க. எல்லாமே நமக்கு வந்துருச்சு. அதெல்லாம் புதுசா அ ஒரு பேட்டர்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எடுத்து குடுத்துருக்கேன். 3, 7, 4, 5ன்னு சொல்ட்டு. இந்த கேம் இல்ல. டியர்லாட்லேருந்து, கையிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து கூட ஒருத்தர் அன்னைக்கு சொன்னாருன்னு சொன்னேன். அங்க கூட ஒர்க் ஆகுது. அதாவது நம்பர்ஸ் படி வர எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்னுக்கு 2Dக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ஏபிஎஸ்சிபிசி விளையாடுறவங்க அத வச்சு யூஸ் பண்ணி வின் பண்ண பாருங்க. நமக்கு அதில டியர்லியும் பார்த்தீங்கன்னாலும், கேஎல்லும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நமக்கு வின்னிங்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஒண்ணு யூஸ் பண்ணீங்கனாவே உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்க. கம்பல்சரி வின்னிங் எடுக்கலாம். டெய்லி கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அமையற அன்னைக்கு தரமான ஒரு வின்னிங்கா அமையும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. 6405 0564 அப்படிங்கிறது நாளைக்கான கெஸ்ஸிங் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்க்கான நம்பர் சொல்றேன். அந்த நம்பர்ஸ பார்த்துக்கங்க. சப்போர்ட்க்கான நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 87, 58 அப்படிங்கிற நம்பர் 4D நம்பர் 58, 87ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1 மாசம் கேப் விட்டுருங்க. சரிங்களா? 1 மாசம் கேப் விட்டுட்டு 59, 32ன்னு சொல்லியிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஏபி நம்பரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிசி நம்பரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 மாசம் கேப் விட்டு நம்ம நடுவுல உள்ள நம்பர் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள்ஸா நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். சரிங்களா? 999 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். 999 வந்துச்சு அப்படின்னா 79, 99 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. 79, 99 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த பேட்டர்ன் படி 79, 99 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க 788 நமக்கு 3D நம்பர்ல 887. ஸோ இதுலேருந்து 2, 4 523 523க்கு நமக்கு 235. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நாள் கேப்பு. 1, 2, 3, 4, 5 நாள் கேப்பு. 666 999 குடுத்துருக்கோம். அதே மாரி 666. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு முந்நூத்தி 52 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டானாப்படையில இருக்கு. அதே மாரி 788ங்கிற நம்பரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு டானாப்படையில இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 773. ஸோ இதெல்லாம் சப்போர்ட்க்கான நம்பர் தான். நம்ம ஃபர்ஸ்ட்டு குடுத்த நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 999, 666, 737ங்கிறது சப்போர்ட்க்கான நம்பர் தான். சரிங்களா? 4Dயா எடுத்தது இந்த நம்பர் சரி 79, 99 அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்த நம்பர்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் கம்பல்சரி எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. 99, 61 அப்படிங்கிற நம்பரு
அதே மாதிரியே 16.50 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 99.61 16.50ம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் ஃபாலோ தான். வர வரைக்கும் எத்தன நாள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. வர வரைக்கும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. நமக்கு இப்ப 59.00 எப்படி நமக்கு சொல்லி கரெக்ட்டா வந்துச்சோ, அதே மாரி தான் இதுவும் சரிங்களா. டைரக்ட்டா வரும். உங்களால முடிஞ்ச அன்னைக்கு நீங்க எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஆனா வர அன்னைக்கு நீங்க வந்து மிஸ் பண்ணிறக்கூடாது சரிங்களா. ஸோ, அதனால 1 லேக் பிரைஸ்லயாச்சும் 99.61 16.50லாம் எடுத்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. இந்த கெஸ்ஸிங்க்கும் அதுவும் மேட்ச் பண்ணிக்காதீங்க. ஃபாலோ அப்படிங்கிறது நீங்க டெய்லியும் ட்ரை பண்ணணும் சரிங்களா. சீட்டு கட்டுற மாரி என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு 4Dல 4Dல வின்னிங் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. 99.61 16.50 அப்படிங்கிறது லாங் ஃபாலோ சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.